தமிழா லைஃப் சேனல் வியூஸ்க்கு வணக்கம். ஜோதிடர் ஆர் பார்த்தசாரதி. டிசம்பர் மாதம் ராசி பலன்கள் மேஷ ராசிக்கு இப்ப எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். 12 ராசியில முதல் ராசியான மேஷ ராசிக்கு இந்த மாதம் டிசம்பர் மாதம் எப்படி இருக்கும்? டிசம்பர் மாதம் அதுல மார்கழி மாதம் வருது. தனுர் மாதம்னு சொல்லக்கூடிய மார்கழி மாதம், கார்த்திகை மாதம் பாதியும் மார்கழி மாதம் பாதியும் வர்றதுதான் அந்த டிசம்பர் மாதம். அதுல பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமா மேஷ ராசிக்கு விரயஸ்தானத்துல சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. குரு பகவான் ஆல்ரெடி வக்ரகதி அடைஞ்சு எங்க இருக்கிறாருன்னா கடகராசியில இருக்கிறாரு. இப்ப பாத்தீங்கன்னா மிதுன ராசிக்கு வந்துருவாரு. டிசம்பர் 6ஆம் தேதி வாக்குல அவரு மிதுன ராசிக்கு பழையபடி வந்துருவாரு வக்ரகதி அடைஞ்சு. சரிங்களா? இதுல ரொம்ப முக்கியமா டிசம்பர் 8ஆம் தேதி ராசிநாதன் செவ்வாய் தனுசு ராசிக்கு போறாரு. அது ரொம்ப ரொம்ப பவர். மேஷ ராசிக்காரவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பலம்னே சொல்லலாம். ராசிநாதன் குரு வீட்டுல குருவின் நேரடி தொடர்பை வாங்கி சுபத்தன்மை அடைகிறாரு. அதனால கண்டிப்பா இந்த மாசம் மேஷ ராசிக்காரவங்க நினைச்ச காரியம் கண்டிப்பா நிறைவேறும். முக்கியமா மேஷ ராசிக்காரவங்க முருகப்பெருமான் வழிபாடு செய்வது, துர்க்கையம்மன் வழிபாடு இந்த மாசம் செஞ்சா ரொம்ப நல்லது. திருச்செந்தூர் முருகன் வழிபாடு செய்யறது ரொம்ப ரொம்ப காலச்சிறப்பு. அதிர்ஷ்ட தெய்வமாக இந்த மாதம் மேஷராசிக்காரவங்களுக்கு திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்வது காலச்சிறப்பு. சரிங்களா? இதுல ரொம்ப முக்கியமா ராசிநாதன் பாக்கியஸ்தானத்துக்கு போறது ஒரு பெரிய சிறப்பு. இவ்வளவு நாளா பாத்தீங்கன்னா புதன் ராசிக்கு 7ஆம் இடத்துல உட்காந்து ராசியை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. ராசியை புதன் பார்க்க கூடாது, ஏன்னா மேச ராசிக்கு புதன் ஆகாதவர். அவர் இவ்வளவு நாள் ராசியை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. ராசிநாதன் 8ஆம் இடத்துல ஆட்சியாகி மறைஞ்சிருந்தாரு. ஆட்சியா இருந்தாலுமே அவர் 8ஆம் இடத்துல இருந்தாரு. சரிங்களா? அப்ப இவ்வளவு நாளா ராசியை புதன் பார்த்தாருல, அது அவ்வளவு நல்லது இல்ல. இப்ப ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு போயிருவாரு. 7ஆம் இடத்துல இருக்க புதன் 8ஆம் இடத்துக்கு போயிருவாரு. சுக்கிரனும் பாத்தீங்கன்னா 20ஆம் தேதி பாக்கியஸ்தானமான தனுசு ராசியில போய் செவ்வாயோட கனெக்ட் ஆகி பிருகமங்கல யோகத்துல அந்த சுக்கிரனும் போய் செவ்வாயை பலப்படுத்துற மாதிரி இந்த மாசம் பாத்தீங்கன்னா மிக அற்புதமா மேஷராசிக்காரவங்க நினைச்ச காரியம் கைகூடுங்கிற மாதிரி இருக்கு. ஏற்கனவே 7.5 சனியில ரொம்ப தொந்தரவை சந்திச்சுக்கிட்டு இருக்கிற மேஷராசிக்காரவங்களுக்கு இந்த மாதம் அதி அற்புதமான மாதமாக இருக்கும். சுபகாரியங்கள் இந்த மாசம் பாத்தீங்கன்னா வீட்டுல கண்டிப்பா ஒன்றின் பின் ஒன்றாக சுபகாரியங்கள் நடப்பதற்கான அறிகுறிகள் தெரியும். நல்லா இருக்கு. 7.5 சனியில இந்த மாசத்தை கண்டிப்பான முறையில மேஷராசிக்காரவங்க ஈஸியா கடந்துடலாம். இதுக்கு முன்னாடி ஏற்பட்ட நெருக்கடிகளுக்கு இதுக்கு முன்னாடி கடந்த ஒரு 2 மாசமா மேஷராசிக்காரவங்க ரொம்ப சிரமப்பட்டாங்க. எனக்கு கான்டாக்ட்ல வர்றவங்க 100ல பாத்தீங்கன்னா ஒரு 10-20 பேர் பாத்தீங்கன்னா மேஷராசிக்காரவங்க தான் ஃபோன் பண்ணி ஃபேமிலி இஷ்யூ அல்லது வீட்டுல பிள்ளை படிக்க மாட்டேங்குது, ஏதோ ஒரு தொந்தரவு. மேஷராசின்னு வந்துட்டாலே அந்த வயசுக்கு ஏத்தாறு போல சில தொந்தரவுகளை சந்திச்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதம் மேஷராசிக்காரவங்க கண்டிப்பான முறையில ரொம்ப நல்லா இருப்பாங்க. அவங்க வழிபட வேண்டிய தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு செய்வது காலச்சிறப்பு. பழனிமலை முருகனையும் கும்பிடலாம், தப்புள்ள. அறுபடை வீட்டுல ரொம்ப முக்கியமா திருச்செந்தூர் முருகப்பெருமான், அதனை அடுத்து பழனிமலை முருகப்பெருமானை வழிபடலாம். கணக்கம்பட்டி சித்தர் என்று சொல்லக்கூடிய அந்த பழனிமலை முருகன் கோயில்ல இருந்து 12 கிலோமீட்டர்ல இருக்கிற கணக்கம்பட்டி சித்தரையும் வழிபாடு செய்யலாம். இந்த மாதம் அற்புதமான இனிய மாதமாக மேஷராசிக்காரவங்களுக்கு அமையும். தமிழா லைஃப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போன்ற ஜோதிடம் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களும் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பான முறையில என்னோட வீடியோஸ் தமிழா லைஃப் சேனல்ல வருது. இந்த சேனலை நீங்க லைக் பண்ணது மட்டும் இல்லாம ஷேர் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு பகிருங்க. ஏன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மெயினா. ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா தான் நான் போடுற வீடியோஸ் பூரா நீங்க இதுல பார்க்க முடியும். சரிங்களா? யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடுவேன். அதுபோக அடுத்தடுத்து நிறைய வீடியோஸ் நான் போடுவேன் இந்த சேனல்ல. நீங்க தொடர்ந்து பாருங்க, ஆதரவு கொடுங்க. நன்றி.